நாம் இப்போ பார்க்க இருக்கிறது வந்து நாகை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் 25 ஆண்டு காலம் அரசியல் பணியில் ஈடுபட்டுக்கிட்டோம். பொதுமக்களுக்கு பல போராட்டங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய தலைவர் அவர்கள். அவங்க வந்து ஆர்என் அமிர்தராஜா, காங்கிரஸ் மாவட்ட தலைவர், நாகை மாவட்ட தலைவர். அவங்கள பார்க்க போகிறோம். சார் சொல்லுங்கள், எப்படி இப்போ கல நிலவரம் எப்படி இருக்குது சார் இருக்குது? கள நிலவரம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் தமிழ்நாட்டினுடைய 39 தொகுதிகளிலும் புதுவை மாநிலத்தில் இருக்கிற ஒரு தொகுதியிலையும் பெருவாரியான மக்கள் இந்த பிஜேபி சங்பரிவார் ஆட்சிகளை அகற்றிட்டு தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் ஒரு மகத்தான மக்களாட்சி அமைக்கணுங்கிறதுல இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பெருமையாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதோட தமிழ்நாட்டு மக்கள், சுயமரியாதைக்கு உட்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் மோடியுடைய ஆட்சியை அகற்றிட்டு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அனைத்து தோல்வி வெற்றி பெறணுங்கிற முனைப்பு பெருவாரியான மக்கள் மத்தியில் முகங்களில் தெரியுது. கடந்த நான் 4 பாராளுமன்ற தேர்தல்கள், பல்வேறு சட்டமன்ற தேர்தல்கள் பார்த்துருக்கிறேன். எந்த தேர்தலும் இல்லாத மக்கள் மத்தியில் எழுச்சி இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு தெரியுது, மக்கள் மத்தியில் தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஓகே, மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது காங்கிரஸுக்கு? குறிப்பாக 2014 ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி மாற்றத்தை கொண்டு வருவேன், இந்திய மக்களுடைய ஆட்சியில் ஒளிவிளக்கு ஏற்படுத்துவேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நான் வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஒரு சதவீதம் கூட அவர் செய்த மாதிரி வேலைவாய்ப்பு அவர் கொடுக்கல. ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னார், அதையும் அவரால் கொடுக்க முடியல. மத பிரச்சனைகள் இல்லாத இந்த தேசத்தை ஆளுவேன்னு சொன்னார், அதையும் கொடுக்க முடியல. இந்தியாவில் ஏழைகளை ஒழிப்பேன்னு சொன்னார், அதையும் கொடுக்க முடியல. இப்படி மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு சொன்னார், அதை எந்த மாநிலங்களுக்கும் அவர் முன்னுரிமை கொடுக்கல. சிறுபான்மையினரை பொறுத்தளவுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் சொன்னார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் உலக நாடுகள் கண்டனத்தை கொடுத்து இந்தியாவில் சிறுபான்மை மக்களை அழிக்கிறதையே வேலையாக செஞ்ச இந்த மோடியோட அரசு எந்த சிறுபான்மை மக்களுடைய நல்வாழ்வுகளுக்கு எந்த விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கல. ஆகவே குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆட்சியை இந்தியாவில் சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காத மோடி இந்த ஆட்சியில் அகற்றப்பட்டால்தான் அவர் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவார்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்து கணிப்பு எல்லாமே மாயும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய ஆய்வு நிறுவனங்களை, பத்திரிகையாளர்களை, செய்தி ஊடகங்களை விலக்கி வாங்கி வச்சுட்டு மக்கள் மத்தியில், பெருவாரியான மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்கிற ஒரு போலி பிம்பம் பாரதிய ஜனதா சங் பரிவார் அமைப்புகளால் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுது இதெல்லாம் பிஜேபியால் கட்டமைக்கப்பட்ட மாயை என்பதும், இந்தியா மக்கள் மோடிக்கு எதிராகவும் இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் உலகங்கள் இருக்கிற மக்களுக்கு தெரியும். இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, மக்கள் சந்திச்சிருக்கீங்க, எப்படி எழுச்சியாக இருக்காங்க மக்கள்? இதை வரவேற்கிறாங்களா? இந்த அவங்களுடைய மறுபடியும் அவங்களுடைய ஆட்சி வரணும் உள்ள மத்தியில் எதிர்பார்க்குறாங்களா? அவங்களோட பதில் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களோட கள நிலவரம்? கண்டிப்பாக கள நிலவரம் தான் முன்னாடியே சொன்னபடி கள நிலவரம் என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகுந்த சாதகமாக இருக்கிறது. அவங்க சொன்னது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போற இடங்கள் எல்லாம், குறிப்பா உதாரணத்துக்கு நாங்கள் விவசாய பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு போறோம். அந்த பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு இருக்கும் பொழுது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எளிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அங்க போய் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு சம்பளமே கொடுக்கப்படவில்லை, முறையான சம்பளங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரைய அந்த திட்டம் கொண்டு வரக்கூடிய முழுமையான சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எங்களுடைய இப்போது வழங்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையிலே கூட நாங்கள் ஆண்டுக்கு 200 நாட்களுக்கு மேலாக வேலை தருவோம், 2வது 400 ரூபாய் ஊதியம் உயர்த்தி கொடுப்போம் என்கிறதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிஜேபி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒரு சமூக ரீதியான எதிராகவே சித்தரிக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், விவசாயிகள் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனால் பிஜேபி சமூக நீதி ரீதியாக ஒழிப்பதற்காக அந்த திட்டத்தையே ஒழிப்பதற்கு முயற்சி செய்து வருகிறது. மிகுந்த கண்டனத்துக்குரியது. இது மக்கள் மத்தியிலே போகும்பொழுது மக்கள் எளிமையாக சொல்லுகிறார்கள், எங்களை பிஜேபி ஒடுக்க நினைக்கிறது, மோடியுடைய அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, ஆகவே காங்கிரஸ் கூட்டணி மத்தியிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலே பலம் பெற வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் மேம்படும் என்று மக்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் தன்னார்வமிக்க
தன்னெழுச்சியாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எங்கள் வேட்பாளரை பாராட்டுகிறார்கள், ஆதரித்து கொண்டாடுகிறார்கள் என்கிற ஒரு நிலை இந்த தேர்தலிலே மக்கள் மத்தியில் எழுச்சியாக காணப்பட்டது. சரி, இப்போ வந்து பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் பரப்புரைலாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நிறைய மத்தியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வருது. இதை பார்த்தா நமக்கு அவங்களுக்கு அச்சம் இருக்கா? என்னத்த நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டை அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்களா? எப்படி அதை நினைக்கல? பொதுவாகவே தென்னிந்தியா முழுமைக்கும் பிஜேபி அகற்றப்பட வேண்டிய கட்சி என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த பயம்தான் தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி சங்பரிவார் கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தை பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் போன்றவர்கள் ஒரு சமூக நீதி மண்ணாக எளிய மக்களுக்கான திட்டங்களை கொடுத்து இந்த மக்களை பண்பட்ட மக்களாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், வார்த்தெடுத்திருக்கிறார்கள். இதை மோடியினுடைய அந்த பாசிச கும்பல் நன்றாக உணர்ந்திருக்கிறது. எப்படியாவது மாய செய்திகளை சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து ரோட் ஷோ போன்ற எல்லாம் திட்டமிட்டு, இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்காக நீங்க பணத்தை கொடுத்து சில சலுகைகளை கொடுத்து ஆட்களை திரட்டி வந்து தனக்கு கூட்டம் இருப்பதை போலவும் மோடிக்கு ஒரு ஆதரவு இருப்பதை போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த பிம்பம் நிச்சயமாக இந்த தேர்தலில் தகர்த்தெறியப்படும். மோடி அலை இந்த தேர்தல் இருக்கும் எப்படி இருக்கும்? மோடி அலை என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இந்த தேர்தலில் வந்து அவர்கள் பல்வேறு இடங்களில், உண்மையான தமிழ்நாட்டிலே வந்து தேர்தல் நடப்பது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் அதிமுகவிற்கும் தான் இங்கே போட்டி. பிஜேபியை பொறுத்தவரை தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான செய்திகளை ஊடகங்களை வைத்து சொல்லி வெற்றியை நோக்கி செல்வதாக சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் உண்மை அல்ல. இந்த தேர்தலில் அவர்கள் பிம்பம் தகர்த்தெறியப்படும். அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களில் அவர்கள் டெபாசிட் போய்விடும் என்கிற நிலைதான் கள நிலவரம். ஆனால் கள நிலவரத்தை மாற்றி அவர் ஊடகங்களின் மூலம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அந்த பிம்பம் நிச்சயமாக தகர்க்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் பாமகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு? பிஜேபி பாமக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி. ஏனென்று சொன்னால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி அரசியல் செய்கிறேன், இந்தியாவிலே சமூக நீதிக்காக பாடுபடுகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்றுதான் இதுவரை சொல்லி மக்களை சந்தித்தார், தேர்தல்களை சந்தித்தார். ஆனால் இந்தியாவிலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே சாதிய ரீதியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்கள் சாதிக்கு உண்டான, சமூகத்திற்கு உண்டான ஒரு அவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இந்தியாவில் உரிய முறையிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையாக வைத்திருக்கிறார். ஆனால் இதற்கு நேர் எதிர்கொண்ட கட்சி பாஜக. ஆகவே பாமகவினுடைய கொள்கை என்பது சமூக நீதி கொள்கை, பாஜகவினுடைய கொள்கை என்பது பாசிச கொள்கை. அவர்கள் இந்த மக்களுடைய அழிவுக்கான கொள்கையை வைக்கிறார்கள். இது ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், இது பொருந்தா கூட்டணி என்று நாங்கள் சொல்லுவோம். மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு. நிச்சயமாக மக்கள் மத்தியிலே, குறிப்பாக வட மாவட்டங்களிலே வலிமையாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருப்பதாக சொல்லுகிற அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததை அந்த சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான விளைவை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் சந்திக்கும். இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் தலைவராக சிலோத் பெருந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ கட்சி இதுக்கப்புறம் எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தலைவராக அவங்க தேர்ந்தெடுத்ததை பற்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக எங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற எங்கள் தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக நீதி அரசியலிலே வார்த்தெடுக்கப்பட்டவர், எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட கால ஒரு அனுபவம் பெற்றவர். அப்படிப்பட்ட தலைவர் பெரியாரியத்தை, அம்பேத்கரியத்தை, பெருந்தலைவர் காமராஜர் கொள்கைகளை உள்வாங்கி தமிழ்நாட்டிலே காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டிலே தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து எங்களை எல்லாம் எழுச்சியாக வேலை செய்கிறார். எதிர்காலத்தில் நிச்சயமாக அவருடைய தலைமையின் கீழ் காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல இடத்தை பெறும் என்றும், தமிழ்நாட்டின் மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்து மக்களுக்காக போராடும் என்பதையும், காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பெறும் என்பதையும் காங்கிரஸ் தொண்டர்களாகிய தலைவர்களாகிய நாங்கள் நிச்சயமாக உணர்கிறோம். அவருடைய இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய பதவி காலம் என்பது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. இதுல எது சிறப்பு அம்சமா நீங்க அதுல கருதுறீங்க? ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இந்திய மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் அறிக்கை என்று நான் சொல்லுவேன். குறிப்பாக பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை ஒரு மக்கள் மகத்தான திட்டங்களே இல்லை. நீங்கள் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையை பார்த்தீர்கள் என்றால், ஒன்று ராமர் கோவில், ஆலயங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, இந்து மத சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது.
சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவது என்று சொல்கிறது. இந்தியா போன்ற ஒரு மதசார்பற்ற நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது என்று சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்திய நாட்டை கட்டமைப்பதற்கான தேர்தல் அறிக்கை. குறிப்பாக மதவாத பிஜேபியால் கொண்டுவரப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறோம். சிஏஏ சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பிஜேபியால் மகளிர் மேம்பாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை மேம்படுத்துவதற்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து பெண்கள் மேம்பாட்டிற்காக நாங்கள் வழங்கி இருக்கிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் 400 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை. இளைஞர்களுக்கான நீதி என்ற வகையில் இளைஞர்களுக்கான கல்வி கடன், இளைஞர்களுக்கான பொருளாதார கடன்களை நாங்கள் திட்டமாக அறிவித்திருக்கிறோம். இதைவிட இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும்னால் இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டா நிலம் இல்லாத ஏழைகள் இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் வன பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி நாங்கள் பட்டா வழங்குவதற்கான ஒரு கோரிக்கையை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராகுல் காந்தியுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் இந்தியா முழுவதும் அவர் பாரத் ஜோடோ யாத்திரை என்ற யாத்திரை நடத்தினார். தென்புறத்திலிருந்து ஆரம்பித்த வடபுறத்திற்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நடந்த உலகத்தின் மகத்தான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எளிய மக்கள் விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகளை எல்லாம் பெற்று ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வட மாநிலங்களில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் குறைந்தபட்ச ஆதார விலை இந்தியா கூட்டணியை பெற்றுத்தரும் என்ற கோரிக்கையை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். எங்களுடைய தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறார். ஆக எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் நலனுக்கானது. பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கும் மக்களுக்கும் எதிராகவும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையை முற்றிலும் இந்திய மக்கள் புறக்கணிப்பார்கள். சரி, இப்போ காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் அரசு வந்து சிஏஏ கொண்டு வந்திருக்காங்க. இது சிறுபான்மையினரை ரொம்ப பாதிக்குது. இதை பற்றி இது வந்து உங்கள் ஆட்சி வந்த பிறகு இதை சிறுபான்மையினர் இதிலேருந்து தப்பிப்பாங்களா? இதுலேருந்து நிச்சயமாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் எங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் சிறுபான்மை மக்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தார்கள். காங்கிரஸ் கட்சி தான் முதலில் சிறுபான்மையினரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, இந்த நாட்டினுடைய பிரதமராக, இந்த நாட்டிலே மத்திய அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அதிகாரமிக்க பதவிகளில் அமர வைத்து அழகு வார்த்தை இயக்கம் காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சி தான் அவர்களுடைய நலன்களுக்காக ஒரு மத்திய தனிய துறையை வைத்து இன்றைக்கு பாதுகாப்பாக நாங்கள் சிறுபான்மையினரை அவர்கள் சொந்த மண்ணாக அவர்கள் கட்டமைத்த தேசமாக நாங்கள் வாழ வைத்தோம். ஆனால் இந்த மதவாத பாசிச எண்ணம் கொண்ட RSS சங்பரிவார் கூட்டத்தினுடைய மோடி அவர்கள் என்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவிக்கு வந்தாரோ அன்றைக்கே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி சிறுபான்மையர்களை ஒழிப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து அதில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், வெளிப்பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் உரிமை பெற்றுக் கொடுப்பதற்காக சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டங்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற நாடு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிர நாடாக மாற்ற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டினுடைய மண்ணிற்காக போராடியவர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய அந்த சிறுபான்மை மக்களை ஒழித்துவிட்டு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு போராடாத ஆங்கிலேயனுக்காக இன்றைக்கு வேலை பார்த்த இந்த பிஜேபியினர் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக போராடுகிறார். காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அவர்களை விடாது. காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினருக்காக என்றைக்கும் துணை நிற்கும், அவருடைய மேம்பாட்டிற்காக துணை நிற்கும். இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிற நேரத்தில் அவர்களுக்கான ஒவ்வொரு முக்கியத்துவமும் அவர்களுடைய வாழ்க்கை நலன்களுக்கு எதிரான அத்துணை சட்டங்களையும் நீக்கிவிட்டு அவர்களுக்காக எங்கள் கட்சி ஆட்சி அமைக்கும், அவர்களுக்காக எங்கள் கட்சி உழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்கள் இந்தியா கூட்டணி சார் உங்களோட வேட்பாளர், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். இதை காங்கிரஸ்காரர்கள் மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலில் சொன்னார், இந்த தேர்தலும் சொல்லியிருக்கிறார். இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற அலை வந்து ராகுல் காந்தியோட அலை, மோடியோட அலை அல்ல. மோடி பாசி சக்தி என்பதை இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் உணர்ந்து விட்டார்கள். தற்போது அடிக்கிற அலை தலைவர் ராகுல் காந்தி அவருடைய அலை. அந்த அலை இந்தியா கூட்டணிக்கான அலை. வருகிற இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற பட்சத்தில் ஒருமித்த இந்தியாவினுடைய கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக ஏற்பார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்பார். ஓகே, நன்றி.
இப்போ வந்து இப்போ நாகை மாவட்டத்தில் இப்போ வேட்பாளர்கள்லாம் மற்ற கட்சியில் இருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவோட வேட்பாளருடைய செயல்பாடு உங்கள் கட்சிக்கும் எப்படி இருக்குது? எங்க கட்சியினுடைய வேட்பாளர், எங்க கூட்டணியுடைய வேட்பாளர் திரு வை செல்வராஜ் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பிறந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தில் உரியவர். குறிப்பாக 45 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக செயல்பட்டு அந்த பொதுவுடைமை கட்சியில் ஒரு கிளைச்செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட அளவிலே நிர்வாகியாக, மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவராக பணியாற்றி தன்னுடைய 63 வயதில் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே இந்த பகுதி பொதுவுடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட இயக்கங்கள் எல்லாம் வலிமையாக உருவிருக்கிற பகுதி. ஆகவே எங்களுடைய வேட்பாளர் மக்களுக்காக பணியாற்றியவர். ஆனால் அதிமுகவிலே வேட்பாளராக இருப்பவர் எங்களோடு காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றியவர். அவரிடம் வேட்பாளர் கூட கிடையாது. 20 நாட்கள் தேர்தல் அறிவித்து 20 நாட்களுக்குள் ஏதோ சில லாபங்களுக்காக, சில காரியங்களுக்காக வேட்பாளர் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றியவருடைய வாடகை காங்கிரஸ் கட்சியிலே விவசாய பிரிவிலே மாநில பொதுச்செயலாளராக இருந்தார். மாநில காங்கிரஸ் கட்சி உறுப்பினரை எங்களோடு பணியாற்றியவர். என்ன காரணம் சொன்னாங்களா? இல்ல, ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு பணம் தான் காரணம். தேர்தலிலே ஏடிஎம்கேவுமே இன்றைக்கு வந்து அவர்களிடம் உழைக்கிற ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்தவில்லை. இந்த பகுதியிலே இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக உரையாற்றிய அவர்கள் கட்சி வேட்பாளரை கூட நிறுத்தாமல் பொருளாதார பலமுள்ள எங்கள் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் எடுத்து அவர்கள் வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். அதை இந்த நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ரசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கே வருத்தமாக, ஏன் உண்மையான அதிமுகவினர் கூட அந்த வேட்பாளரை ஏற்கவில்லை. அந்த வேட்பாளர் நிச்சயமாக மக்கள் ஏற்க மாட்டார்கள். வை செல்வராஜ் அவர்கள், எங்களுடைய கணக்குப்படி வை செல்வராஜ் அவர்கள் வெற்றி வேட்பாளர், எங்கள் வேட்பாளர்கள் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், மகத்தான வெற்றி பெறுவார். அதிமுக வேட்பாளர்கள் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். பிஜேபியினுடைய வேட்பாளர் பற்றி சொல்ல வேண்டாம். பிஜேபியினுடைய வேட்பாளர் கூட அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் அல்ல. அவர் சிதம்பரத்திலே இருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். அதுபோலவே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கூட கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஆகவே உண்மையாகவே இந்த மண்ணிற்காக இருக்கக்கூடிய வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர் தான். அவர் மகத்தான் வெற்றி பெறுவார். பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில், நாம் தமிழர் பெண் வேட்பாளர் கூட அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் அல்ல, கோயம்புத்தூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் இந்த தொகுதிக்கும் இந்த பிரச்சாரத்துல காரசாரமா அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி அதெல்லாம் பேச்சளவில் இருக்கலாம். அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் எங்கே இருப்பார்கள்? அதிமுக வேட்பாளர் எங்கே இருப்பார்? சென்னையிலே அவர் இல்லத்தில் இருப்பார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவர் கோயம்புத்தூர் சென்று விடுவார். பிஜேபியினுடைய வேட்பாளர் அவர் சொந்த ஊரான சிதம்பரத்துக்கு சென்று விடுவார். இந்த மக்கள் மத்தியிலே வெற்றி பெற்றாலும், அவர் மக்கள் பணியிலே இருந்தாலும், அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடிய வேட்பாளர் எங்கள் வேட்பாளர் வை செல்வராஜ். காங்கிரஸ் திமுக வேட்பாளர் எங்கள் வேட்பாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணி வேட்பாளர் வை செல்வராஜ் அவர்கள் தான் நிற்பார். சரி, இப்போ வந்து உங்க கூட்டணி நட்பு எப்படி இருக்கு? உறவு எப்படி இருக்கு? திமுக காங்கிரஸ் உறவு எப்படி இருக்கு? எங்கள் கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. எங்கள் கூட்டணி என்பது சமரசமற்ற கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி மதசார்பின்மை கூட்டணி. சிறுபான்மையின மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, பொதுவுடைமை மக்களுக்காக ஒரு கொள்கைகளில் இயங்கப்பட்டிருக்க கூட்டணி. மற்ற கூட்டணியை பற்றி நான் கருத்து சொல்லவில்லை. அதிமுக என்பது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. பாசிசத்தை கொள்கையாக கொண்டிருக்கிற பிஜேபி கூட்டணியை இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சி என்பது பொருந்தா கொள்கைகளை பேசிக்கொண்டு இளைய சமுதாயத்தை சீரழிக்கிற கட்சியாகத்தான் அது சென்று கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. பொருந்தாத கொள்கை, பொருந்தாத செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு இனவாதத்தை முன்வைக்கிறார்கள். எப்படி சாதியவாதம் இந்த தேசத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அது மாதிரி ஒரு மத ரீதியான, மொழி ரீதியான இனவாதத்தை காங்கிரஸ் கட்சியும் ஏற்காது, இந்த மக்களும் ஏற்க மாட்டார்கள். சில வாக்குகளை பிரிக்கலாமே தவிர அது வெற்றியை நோக்கி செல்லாது. இப்ப வந்து 10 வருஷமா மோடி வந்து கட்சித்தீவை பத்தி பேசாம இப்ப பேசுறதுக்கு என்ன காரணம்? 10 வருடமாக ஆட்சியில் இருந்த மோடி ஏன் கட்சித்தீவை பேசவில்லை என்றால், மோடிக்கு உண்மையான நிலவரம் தெரியும். தேர்தலுக்காக மோடி கட்சித்தீவு பிரச்சனையை கையில் எடுக்கிறார். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஒரு வாதத்திற்கு வச்சுக்கொள்வோம், காங்கிரஸ் கட்சி தன் ஆட்சி காலத்திலே கட்சித்தீவை கொடுத்து விட்டது என்று சொன்னால் கூட, உங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்கள் மீட்டிருக்க வேண்டியதானே? அல்லது உங்களால் மீட்டிருக்க முடியாவிட்டால் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலம் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகி கூட நீங்கள் மீட்டிருக்கலாம். ஆக எந்த முயற்சியுமே கட்சித்தீவை மீட்பதற்கு முயற்சி செய்யாத நீங்கள் தேர்தலுக்காக பேசும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ வந்து மீனவர்கள் பிரச்சனைல உங்க காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் நமக்கு நன்மை நடக்குமா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மீனவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். எங்கள் ஆட்சி காலத்தில் இலங்கை நாடு வெளியுறவுத்துறை எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இலங்கை நாடு இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிலோ இந்தியாவுடைய கோரிக்கை ஏற்பதாக இல்லை. மோடி ஆட்சிக்கு வரும்போது தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை வைத்து பாம்பனிலே கூட்டம் போட்டு
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர்கள் கூட தாக்கப்பட மாட்டார்கள், ஒரு மீனவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 4500 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 450க்கும் மேற்பட்ட படகுகள் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பிஜேபி மோடி ஆட்சியால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மோடியினுடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் மீனவர்களுடைய நலன் என்பது நிச்சயமாகவே இல்லை. அவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மோடி ஆட்சி அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால்தான் இலங்கை மீது ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து நமது மீனவர்கள் மீதான தாக்குதலை காப்பாற்ற முடியும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். விவசாயிகளோட பிரச்சனை போராட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் இதை எப்படி பார்க்குறீங்க? விவசாயத்தை முற்றிலும் அழித்துவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விவசாயத்தை விட்டுவிடுவதுதான் மோடி அரசுடைய கொள்கை. ஆகவே விவசாயிகள் பிரச்சனை என்பது மோடி ஆட்சியில் தீர்க்கப்படவே இல்லை. நீங்கள் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டெல்லி மாநிலத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் நடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வேளாண் சட்டங்களை 3 வேளாண் சட்டங்களை நீங்கள் கொண்டு வராதீர்கள் மோடி அவர்களே. அதுபோலவே நீங்கள் வேளாண்மைக்கு விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கம் செய்யப்பட வேண்டும் என்று டெல்லியை நோக்கி சொல்லோ விவசாயிகள் என்று போராடினார். ஆனால் அந்த போராடிய விவசாயிகளை டெல்லிக்குள்ள அனுமதிக்காமல் அவர்களை இராணுவத்தை வைத்து காவல்துறை வச்சு அவர்கள் அடக்குமுறை செய்து வன்முறை செய்து அங்கே 3 விவசாயிகள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மோடி ஆட்சி விவசாயிகள் மீது மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற வன்முறை. ஆகவே விவசாயிகளுக்கு மோடி அரசால் எந்த விதமான நன்மையும் அல்ல. மோடி இருக்கிற வரை அவர்கள் நலன்கள் பாதிக்கப்படும். ஆகவே இந்த தேர்தலில் மோடி ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டால் மட்டுமே இந்திய விவசாயிகளுக்கு விடிவு காலம். இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு தலை தூக்குவாரா இந்த தேர்தலில்? போகிற போக்கை பார்த்தால் அவர் ஆட்சியும் அவர் ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டால் குறைந்தபட்சம் அவர் கட்சியாவது சமூக நீதி அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் ஒரு சமூக நீதி அரசியலை நோக்கித்தான் நடத்தினார்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் விமர்சனம் செய்வது என்பது நாகரிகமாக இருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வேட்பாளர் தேர்விலும் கூட நிறைய தவறுகளை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். உழைக்கிறவர்களுக்கு அந்த கட்சியிலே வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. நிறைய வேட்பாளர்கள் புதுமாக இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பார்த்தால் ஒரு பின்னணி சரியான அரசியல் பின்னணியாக இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. அதுபோலவே அவருடைய நடவடிக்கைகள் பார்த்தால் பிஜேபியினுடைய பி டீமாக இருப்பாரோ என்று மக்கள் சந்தேகமடைகிற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு தமிழக மக்களுக்கு உண்மையாகவே அவர் சேவை செய்யாத பட்சத்தில் அவர் மக்களால் நிராகரிக்கப்படுவார். அதிமுகவும் நிராகரிக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அப்டேட்ஸுடன். சப்ஸ்கிரைப் செய்திருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.